எம்மாடி அம்மா என்னடி இது அம்மா வியானா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்த வரத்துக்கு என்ன கண்டென்ட் கொடுத்த? இல்ல நான் தெரியாம கேக்குறேன், இந்த வீட்டுக்குள்ள இருந்த வரத்துக்கு நீ என்ன கண்டென்ட் கொடுத்த? எம்மா இந்த பொண்ணு பேசுறத பார்த்தா ஏதோ இந்த பொண்ணு தான் இந்த சீசனை இத்தனை நாட்கள் எடுத்து நடத்தின மாதிரியும், இந்த பொண்ணு ஏதோ அன்ஃபேர் எக்ஷன் பண்ண மாதிரியும், இந்த பொண்ணு தான் மக்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் மாதிரியும் பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கு ப்ரோ. வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாருமே டம்மின்னு சொல்லுது, எல்லாருமே மிச்சர்னு சொல்லுது. ஏதோ இந்த பொண்ணை வந்து எல்லாருமே சேர்ந்து குத்தி வெளியே அனுப்பினதாகவும், இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்த வரத்துக்கு அவ்வளவு கண்டென்ட் கொட்டின இந்த பொண்ணு தான் டெய்லி 3 ப்ரோமோல வந்த மாதிரியும் வீட்டுக்கு பயங்கரமா படம் போட்டுட்டு இருக்கு. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, விஜே பாரு ரிட்டர்ன் இந்த வீட்டுக்கு வந்தா கூட விஜே பாரு கூட இந்த அளவுக்கு சீன் போடாது. விஜே பாரு கூட நான் தான் கண்டென்ட் கொடுத்தேன், நான் தான் அந்த பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட சொல்லாது. ஆனா இந்த வியானா இருக்கு தெரியுமா, அந்த பொய்க்கோழி எம்மா போடுற நாடகத்தை என்னால சத்தியமா தாங்க முடியல. ரொம்பவே ஹெட்வெயிட்ல ஆடுது ப்ரோ, ரொம்பவே ஹெட்வெயிட்ல ஆடுது. ஆனா நீங்க யோசிக்கிற மாதிரி அந்த பொய்க்கோழி வந்து வன்மத்துல இந்த விஷயத்த பண்ணல. அந்த பொய்க்கோழியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பொய்க்கோழி இந்த வீட்டுக்குள்ள இருந்த வரத்துக்கு ஒரு சப்போர்ட் கிடையாது. ஏன்னா பொய்க்கோழி கிட்ட கண்டென்ட்டே கிடையாது. அது அதிகபட்சமா வச்சிருந்த கண்டென்ட் என்ன கண்டென்ட், அந்த பக்கெட் கண்டென்ட், அப்புறம் நடுராத்திரி ஆனோனே எஃப்ஜேக்கு ஒரு ராக்கெட் கண்டென்ட், அவ்வளவுதான். அதை தாண்டி நம்ம பொய்க்கோழி கிட்ட கண்டென்ட்டே கிடையாது. அதனால மக்கள் தூக்கி வெளியே போட்டாங்க. வெளியே போனோட இந்த பொய்க்கோழி பார்த்துச்சு, என்னப்பா இது நம்ம வெளியே வந்திருக்கோம், மக்கள் எதுவும் பெருசா கொண்டாட மாட்டேங்காங்க, யாருமே நம்மளை பத்தி பேச மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு பொய்க்கோழி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பாருக்கான ஸ்ட்ராட்டஜி அந்த பொய்க்கோழி பார்த்திருக்கு. பாரு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றா. சரி ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா டெய்லி மக்கள் வந்து பாருவை பத்தி பேசிட்டு இருக்காங்க, டெய்லி பாரு வந்து ப்ரோமோல வந்துட்டு இருக்கா. அப்ப இதே ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம், வீட்டுக்குள்ள போயிட்டு சேம் அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்த பொய்க்கோழி வாண்டடா வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டயும் சண்டை இழுத்துட்டு இருக்கு. எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, வீட்டுக்குள்ள வந்த பொய்க்கோழி வாண்டடா எல்லார்கிட்டயும் சண்டை இழுக்கிறது, ஏதோ தாங்கிட்ட பல கண்டென்ட் இருக்க மாதிரியும், அந்த கண்டென்ட் வச்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அப்படியே அடிச்சு டெஸ்ட்ராய் பண்ற மாதிரியும் பயங்கரமா சீன் போடுது. என்கிட்ட நிறைய இருக்கு நான் பேசணும்னு சொல்லிட்டு வேணுக்குனே சீன் போட்டுட்டு இருக்கு. பிக் பாஸ் அப்பப்போ கூட்டு செருப்பால் அடிச்சிடறாப்ல. நீங்களே கவனிச்சிருக்கலாம், பிக் பாஸ் அப்பப்போ கூட்டு ஒரு மாதிரி செருப்பு கழட்டி அடிச்சிடறாப்ல. இருந்தாலும் இந்த பொய்க்கோழி ஏதோ தரமான கண்டென்ட் கையில வச்சிருக்க மாதிரியும், இது பெரிய தரமான பிளேயர் மாதிரியும் சீன் போட்டுட்டு இருக்கு. அப்ப நேத்துக்கான எபிசோட நீங்க பாத்திருப்பீங்க, நேத்துக்கான லைவ்ல கூட பாத்திருப்பீங்க. அந்த பணப்பெட்டிக்கான அந்த 5வது டாஸ்க பொறுத்தவரைக்கும் நம்ம ஆட்கள் தோத்துட்டானோ. இவன் 6 பேர் டம்மி தான், அது வேற கதை வச்சுக்கோங்களேன். இந்த 6 பேரும் தகுதி கிடையாது அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த 6 பேரோட உனக்கு தகுதி கிடையாதுங்கிறத என்னோட கருத்து. அந்த 6 பேர் ஏதோ ஒரு வகையில இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க, ஏதோ ஒன்று வீட்டுக்குள்ள பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு டாஸ்க் ஆடி இருக்காங்க. ஆனா அந்த 6 பேரை கம்பேர் பண்ணும்போது நீ ஒரு கோழி முட்டை, நீ ஒரு சாணி முட்டை. ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பெரிய பிளேயர் மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க. அப்ப நேத்து அந்த டாஸ்க்ல தோத்துட்டானோ, ஓகே தோத்துட்டானோ. ஆனா நீ ஒரு சீன் போட்ட தெரியுமா சபரியை பார்த்துட்டு, சபரி மிச்சரு, நீ மிச்சர் தானே தின்ன, மிச்சர் தான் சொல்ல முடியும், பின்ன என்ன சொல்ல முடியும், நீ மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசுது. எதுக்கு அப்படி பேசினாதான் சபரி சண்டைக்கு வருவான், சபரி ஏதாச்சும் வாய் விடுவான். அப்ப திரும்ப பேசும்போது அது ஒரு சண்டையா மாறும். அது மூலமா வெளியே நம்ம ப்ரமோல போயிடலாம், அது மூலமா நம்ம மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பக்காவா நெகட்டிவா கையில எடுக்குது. அப்ப இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் திவ்யா கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு. அப்பவும் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரிதான். அப்படியே எனக்கு அந்த பாருக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படியே தெரியுது. ஏன்னா பாரும் சேம் அதே மாதிரி தான், பெருசா நேர்ல பேசாது. நேர்ல பேசுவாங்க, ஆப்போசிட்ல ஒரு ஆள் பேச ஆரம்பிச்சுட்டா உடனே கடந்து போயிட்டு பின்னாடி போய் உட்கார்ந்து தான் பேசிட்டு இருக்கோம். சேம் அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க திவ்யா கிட்ட உட்கார்ந்து சபரி ஓவரா இது பண்றான், டாஸ்க் ஆடினா பெரிய பிளேயரா, வீட்டுக்கு எவ்வளவு பேர் டாஸ்க் ஆடி இருக்காங்க தெரியுமா, டாஸ்க் ஆடினவங்களா எத்தனை பேர் இந்த வீட்டோட வெளியே போயிருக்காங்க தெரியுமா, சும்மா 4 டாஸ்க் ஆடிட்டு பெரிய இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான், டாஸ்க் ஆடினா போதுமா, மக்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும், மக்களுக்கு என்ன கொடுத்தான்னு சொல்லி கேட்கறாங்க. எங்கே நான் ஒரு பாஸ் போட்டு நான் இதே பொய்க்கோழிட்ட கேட்கிறேன், நீ இருந்த வரத்திக்கு மக்கள் கிட்ட என்ன கொடுத்த, நீ இருந்த வரத்திக்கு மக்களுக்கு என்ன கொடுத்த, மக்களுக்கு மனவலியை தான் கொடுத்த, மக்களுக்கு மன உளைச்சலை தான் கொடுத்த, மக்களுக்கு மனவலி, மன உளைச்சல், மண்டவலி, நெஞ்சு வலியை தான் நீ கொடுத்த. ஏன்னா அதிகபட்சமா நீ பண்ண விஷயம் தெரியுமா, கிரிஞ்சி. அதிகபட்சமா நீ பண்ணது கிரிஞ்சி மட்டும்தான். சும்மா உட்கார்ந்துருப்பேன், கேமரா பாக்குதா, அப்புறம் பாத்தீங்கன்னா கேமரா பாக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் தான் நீ பண்ண. எப்படி இதை மட்டும் தான் நீ பண்ண, கேமரா பாக்குதான்னு சொல்லிட்டு கேமரா பார்த்த உடனே ஒரு கிரிஞ்ச ஆக்ஷனை போடுவேன். இதை தாண்டி இந்த வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ண, எதுவுமே பண்ணல. கடைசி கட்டமா உங்ககிட்ட கண்டென்ட்டே காலி ஆயிடுச்சு. கடைசி கட்டமா இந்த பொய்க்கோழி கிட்ட கண்டென்ட் காலியாய் கடைசி கட்டமா இந்த பொய்க்கோழி என்ன பண்ணிச்சு, சரி ஓகே கூட இருக்க அண்ணனை பிடிச்சி கடிச்சு வைப்பன்னு சொல்லிட்டு விக்ரம் காப்போசில ஒரு கேமை போட்டேன். ஏன்னா உனக்கு தெரிஞ்சு போச்சு விக்ரமுக்கு கைத்தட்டல் வருது, விக்ரம் நல்ல கேம் ஆடுறாப்லன்னு சொல்லிட்டு விக்ரம் காப்போசில ஒரு கேமை போட்டார். அந்த கேம் உனக்கு ஊத்திக்கிச்சு. அதுதான் அந்த பக்கெட் மேட்டர். அந்த பக்கெட் மேட்டர் வச்சு பயங்கரமா சீன் போட ட்ரை பண்ணிச்சு. அந்த பக்கெட் மேட்டர் ஊத்திக்கிச்சு. ஊத்திக்கிட்டோன்னே பயங்கரமா அழுது ஒரு டிராமா போட்டு சாட்டர்டே சண்டேல அழுது உருண்டு சாரி அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த டிராமாவும் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் கையில் எடுத்த, காதல் கண்டென்ட் கையில் எடுத்த. நீ யாரையுமே பக்கத்துல விட மாட்ட, யாரையும் உன்னை தொட கூட விட மாட்டேன். நீ அந்த மாதிரி ஒரு ஆளை தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படித்தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்த. ஆனா எஃப்ஜே கூட சேர ஆரம்பிச்சனே, எஃப்ஜே வேணுக்குனே கெட்டி பிடிக்கிறது, அவன் கையை பிடிச்சி இழுத்தி இடுப்புல வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீ பண்ண.
இந்த மாதிரி விஷயங்கள் நீ பண்ண. நைட் உட்கார்ந்து உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியல, இப்படி பண்ணாத ப்ளீஸ், என்னை விட்டு தள்ளி போ, எனக்கு வந்து உங்ககிட்ட பேசாம இருக்க முடியல, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெளிஞ்சு பேசல நீ எதுக்காண்டி பண்ண? கண்டென்ட்டுக்காண்டி பண்ண. கண்டென்ட்டுக்காண்டி எஃப்ஜே கூட பழக ஆரம்பிச்சு. அதே மாதிரி கண்டென்ட் பண்ண ஒரு 2 வாரங்கள் போச்சு. அந்த கண்டென்ட் நீ நினைச்ச மாதிரி ரீச் ஆச்சு. சாட்டர்டே சண்டே சேதனம் கூட எடுத்து பேசினாங்க. அதுக்கப்புறம் உனக்கு பக்காவா தெரிஞ்சு போச்சு இந்த கண்டென்ட் வந்து கிளிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரமும் நீ தொடர்ந்து பண்ண. நல்ல வேலை, அதுக்கு அடுத்த வாரம் கரெக்டா ஆதிரே வந்துட்டாங்க. இவங்க கண்டென்ட் ஆரம்பிச்ச 2வது வாரம் ஆதிரை வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆதிரை வீட்டுக்குள்ள வந்தோடனே அந்த கண்டென்ட்டை கை விட்டா. ஏன்னா அவ்வளவுதான், அந்த கண்டென்ட் அதுக்கப்புறம் பண்ண தெரியல. சோ அடுத்த கரெக்டா 1 வாரம் தான் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்துச்சு, வெளியே வந்துட்டு. அதுக்கப்புறம் கரெக்டா 1 வாரம் தான் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்துச்சு, வெளியே வந்துச்சு. அவ்வளவுதான், அந்த பொண்ணு கிட்ட கண்டென்ட் கிடையாது. அது ஒரு டம்மி பீஸ். அது ஒரு டம்மி பீஸ், ஓகேவா? அந்த டம்மி பீஸ் இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ தான் பெரிய கேமர் மாதிரியும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் அடிச்சு பறக்குற மாதிரியும் ஊன்னு சீன் போட்டுட்டு இருக்கு. நேருக்கு நேர் யாருக்கிட்டையும் பெருசா பேச மாட்டேங்குது. நேருக்கு நேர் பேசினாலும் உடனே மொக்க வாங்கிட்டு பின்னாடி போய் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு. சரியா? ஏதோ நிறைய கண்டென்ட் இருக்கு மாதிரி ஆகுன்னா குதிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு பண்றது பார்க்கும்போது பக்காவா கோமாளி மாதிரி இருக்க. பக்காவா கோமாளி மாதிரி இருக்க. சத்தியமா சொல்றேன், பக்கா கோமாளி நீதான், ஓகேவா? இதுல நீ பாருக்கான ஸ்ட்ராட்டஜி எடுத்தா உன்னால வின் பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா பாருக்கான ஸ்ட்ராட்டஜி தான் பாரு அழிக்கே செஞ்சிச்சு. பாருக்கான ஸ்ட்ராட்டஜி பக்காவா கிளிக் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 9-10 வருடங்கள் கை கொடுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த ஸ்ட்ராட்டஜியை கை விட்டுட்டு வேற பக்கம் திரும்பி இருக்கணும். லைட்டா வேற பக்கம் திரும்பிச்சு. ஆனா ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜியை திரும்ப போட ஆரம்பிச்சு தனக்கான பேரை கெடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டு, ஓகேவா? சோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் கை கொடுக்க போறது கிடையாது. ஆனா அந்த பொண்ணுக்கு கை கொடுத்துச்சு. முதல் 10-11 வருடங்கள் கை கொடுத்துச்சு, இல்லன்னு சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு தான் கண்டென்ட். அந்த பொண்ணு இல்லாம கண்டென்ட்டே கிடையாது. அது எங்களால ஓப்பனா சொல்ல முடியும், இல்லன்னா சொல்ல முடியாது. நெகட்டிவா பாசிட்டிவ், ஆனா கண்டென்ட் பாருதான், ஓகேவா? ஏதோ ஒரு கையில கண்டென்ட் வந்துச்சு. ஆனா அதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அது மூலமா நம்ம வெளியே ஃபேமஸ் ஆகலாம், அது மூலமா நம்ம ப்ரமோல வரலாம், அது மூலமா மக்கள் மத்தியில பேசும் பொருளா மாறலாம்னு பார்த்தோம்னா அது வாய்ப்பே கிடையாது. மக்கள் வந்து எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கண்டென்ட்டை பொறுக்க முடியாம தான் மக்கள் வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. பொறுக்க முடியாம தான் அந்த கண்டென்ட்டை பேசி இப்ப வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. நீ அதே ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே மட்டம் தட்ட ஆரம்பிச்சனா மக்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, சாண்ட்ரா டிராமா போடுறாங்க, அந்த டாபிக் எடுத்து பேசி எல்லாம் ஓகே தான். சாண்ட்ராக்கான டிராமான்னு உடச்சிக்கிட்டே மக்கள் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனா அதை தாண்டி நீ ஒரு பெரிய பிளேயர் மாதிரி காட்ட ஆரம்பிச்சா மக்கள் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ வந்து ஒரு பெரிய பிளேயர் மாதிரியும் ஏதோ ஒன்னு வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணிட்ட மாதிரியும் இல்லாட்டினா நீ அப்படியே இந்த வீட்டுக்கு அறுத்து கிழிச்சிருக்க மாதிரியும் இந்த மாதிரி ஒரு சீனை போடாது. இந்த மாதிரி ஒரு சீனை போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணக்கூடாது. என்ன சொல்றேன்? அவன் மிச்சர் தான் சாப்பிட்டான், மிச்சர் தான் சொல்ல முடியும், பின்ன பிரியாணினா சொல்ல முடியும். இவ்வளவு வாய் பேச தெரியுதுல்ல, இவ்வளவு வாய் பேச தெரிஞ்ச நீ ஏன் காதல் கண்டென்ட்டுக்குள்ள போன? நீ எதனால காதல் கண்டென்ட்டுக்குள்ள போன? காதல் கண்டென்ட்டுக்குள்ளேயும் போயிட்டு ஒரு மாதிரி அப்படியே சுத்த ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நண்பர் கண்டென்ட்டுக்கு மாதிரி நீ என்னோட நண்பர்னு சொல்லி அங்க இருந்து ஒரு பல்ட்டி அடிச்சு அடுத்த வாரமே இந்த வீட்டோட எவிக்ட் ஆகி வெளியே பல்ட்டி அடிச்சு என்னென்ன விஷயத்த பண்ண எல்லாத்தையும் பண்ணிட்டு மேடம் இப்ப வீட்டுக்கு வந்து ஒரு அப்படியே தாம்பரி அப்படி வார்ம் ஃபயர் மாதிரி அப்படியே நான் தான் அப்படின்ட்டு இருக்கு. இப்பவும் நீ கேமரா தான் பார்த்துட்டு இருக்க. இப்பவும் உன்னை கேமரா பாக்குதான்னு யோசிச்சு தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது நீ எந்த வகையில இந்த பிக் பாஸ்க்கு கண்டென்ட் கொடுத்தா ஆளா மாறுவ? நீ கண்டென்ட் கிவரா? நீ கண்டென்ட் கொடுத்தியா? சரி, ஓகே, அவன் 50 நாளா கண்டென்ட் கொடுக்கல, 90 நாளா கண்டென்ட் கொடுக்கல, பட் ஏதோ டாஸ்க் நல்லா பிளே பண்ற, அதனால மக்கள் வச்சிருக்காங்கப்பா. டாஸ்க் பிளே பண்றாலும் வச்சிருக்காங்க. நீ என்ன பண்ண? நீ டாஸ்காச்சா பிளே பண்ணியா? இல்ல. அப்புறம் எதுக்கு பேசுற? நீ மக்களுக்கு கண்டென்ட் கொடுக்கல, டாஸ்க்கும் சரியா பிளே பண்ணல, நீ எதுக்கு பேசுறன்னு தான் நான் கேட்கிறேன். பேசக்கூடாதுல? கெஸ்டா தானே வந்திருக்க. பிக் பாஸ் ரொம்ப தெளிவா சொன்னாங்கல்ல, கெஸ்டா வந்திருக்கீங்க, எல்லாருமே ஃபன் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, அதனால தான் நானும் ஜாலியா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. திரும்ப நீ அந்த இடத்துல சீனை போட்டு மாஸ் காட்ட நினைச்சுக்கிட்டு சாணி அடி வாங்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டோட வெளியே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பெரிய சைஸ் சாணி அடி வாங்கிட்டு தான் வருவேன்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த சாணி உருண்டெல்லாம் சீன் போடுற நிலைமையில நம்ம இருக்கோம். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.